So good evening students. Today we will see the current affairs analysis dated from 30th August 2022. So 30th August 2022, the first news about the seed scheme. For the denotified tribes. So first we will see who are called as denotified tribes. For example, like yaar denotified abdina, already notified people are denotified. So in 1871, during the British time period, there are tribal peoples, example Banjara community and other communities in India. So உங்களுக்கு நீங்க தீரன் மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு community people are robbers. அது ஒரு certain community in Rajasthan. கரெக்ட்டா? அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா a lot of communities are there. British time periodல they are doing robbery. ராபரினா கொள்ளை அடிக்கிறது அவங்களோட இதா இருந்துச்சு. அப்போ அந்த ட்ரைப்ல பிறக்கக்கூடிய அத்தனை பேரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நோட்டிஃபைட் பண்ணாங்க. That is 1871 Criminal Tribes Act. Criminal Tribes Act மூலமா they were notified as crime, like culprits. Culpritsனா ஒரு ராபரி பண்ணக்கூடிய வம்சத்தை சார்ந்தவங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா they will arrest those person. விசாரிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நோட்டிஃபை பண்ணப்பட்டவங்க தான் லைக் 1871 எக்ஸாம்பிள் பஞ்சாரா கம்யூனிட்டி ஹேவ் கிவன். 1950க்கு பிறகு when we got independence, ஸோ இவங்க வந்து அப்படி நம்ம நோட்டிஃபை பண்ணுறது தப்பு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுறதுக்காக மொத்த கம்யூனிட்டியும் வந்து நம்ம திருடன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் எகெயின்ஸ்ட், அவங்களோட சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்றனால we denotified it. 1952 அவங்கள வந்து கிரிமினல் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை இப்போ டீநோட்டிஃபை பண்ணோம். 1952 it happened. August 31st அப்படின்னா they will celebrate the day tomorrow. Today is 30. சரியா? So that is not important for you people. Vimkuti Divas இல்லைனா லிபரேஷன் டே ஆஃப் ட்ரைபல் பீப்புள். தட் இஸ் ட்ரைபல் இல்லை டீநோட்டிஃபைட் ட்ரைபல் பீப்புள். ஆல்ரெடி நோட்டிஃபைட் அஸ் கிரிமினல்ஸ், நவ் தே ஆர் டீநோட்டிஃபைட். அப்படின்னா கிரிமினல் கிடையாது இப்போ அப்படின்ற நோட்டிஃபை பண்ணாங்க. ஸோ இது எப்போ டீநோட்டிஃபை பண்ணாங்களோ அப்போலேருந்து தே வில் பி கால்ட் அஸ் ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள். அவங்க சேர்ந்தது அது வரைக்கும் அவங்க ஒரு கேட்டகரி. நம்ம தமிழ்நாடுல ஆல் ஓவர் இந்தியா வி ஹேவிங் ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள், ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், ஓபிசி, யூ ஹேவிங் அதர் காஸ்ட் பீப்புள். ஸோ இதில் ஒரு சர்டன் பீப்புள்ஸ் இருக்காங்க எல்லா லைக் கேட்டகரியிலையும். ஆனால் இந்த பீப்புள் வந்து தனியாக இருந்தாங்க, டீநோட்டிஃபைட் ட்ரைபல் பீப்புள் அப்படின்ற கேட்டகரியில். நவ் தே வர் ஆடட் டு எஸ்டி, எஸ்சி அண்ட் ஓபிசி. ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி தே ஹவ் ஆடட் இன் திஸ் கேட்டகரி. தே ஆர் லிஸ்டட் அண்டர் திஸ் கேட்டகரி. தே வர் ப்ரொவைடட் ரிசர்வேஷன். ஸோ இந்த டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி யார் அப்படின்னா தே ஆர் ஆல் நோமடிக் ட்ரைப்ஸ். ஸோ கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் புரிஞ்சு கவனிச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ நோமடிக் அப்படின்னா நாடோடிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தே வில் நாட் ஸ்டே இன் அ பர்டிகுலர் பிளேஸ். அவங்க வந்து கால்நடைகளை வச்சுருப்பாங்க, அதுக்காக ஒவ்வொரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் நாடோடிகள்னு பேர். They are called as nomadic tribal people. Then there are category people that is called semi-nomadic people. Semi-nomadic Gujars in India is an example. அப்படின்னா அவங்க வந்து இடம்பெயர்ந்து போயிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க சொந்த ஊர்ல இருந்து கால்நடைகளுக்காக அதோட பாஸ்டர்ஸ்க்காக, ஸோ இந்த சென்ஸ் அவங்களுக்கு புல்வெளிகளுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போவாங்க. போயிட்டு அங்கே சீசன் மாறினதுக்கு பிறகு they will come again to the home. போவாங்க திருப்பி வருவாங்க, போவாங்க திருப்பி வருவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. they will roam everywhere. அவங்களுக்கு சொந்த வீடு அது மாதிரி எல்லாம் இருக்காது. that is nomadic tribe. semi nomadic tribeனா இந்த கேட்டகரி. denotified tribal people will come under this nomadic category. சரியா? அவங்க வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க, நோமடிக் அப்படின்ற கேட்டகரி. ஸோ இவங்களை வந்து வாழ்வை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்
22 Feb this year, they have announced a scheme called a seed scheme. Socio-economic empowerment of denotified. Socio-economic empowerment of denotified. அப்புறம் semi-nomadic tribes. அது மாதிரி you having nomadic tribes. DNT, SNT, NT. இந்த 3 கேட்டகரி பீப்புளுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் சீட் ஸ்கீம். இந்த சீட் ஸ்கீமில் 4 விஷயங்கள் இருக்கு. நம்ம உங்களுக்கு எக்ஸாமில் இதுதான் இம்பார்ட்டன்ட். They will ask about the seed scheme. It is under the Ministry of Social Justice and Empowerment. சமூக நீதின்னு சொல்றோம்ல, so that part. So இதோட பர்பஸ், லைக் இந்த ஸ்கீமோட பர்பஸ் அண்டர் திஸ் மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்டிங் அவங்க தான் எஜுகேஷன் டு தி பீப்புள் ஆஃப் திஸ் கேட்டகரி. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இவங்களை எஜுகேட் பண்ணுறது இன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஃப்ரீ கோச்சிங், அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷனில் அவங்கள உயர்த்துறது. 2வது கேட்டகரி health insurance. Already we know that Pradhan Mantri Jan Arogya Yojana scheme ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபாய் அப்படின்ற கேட்டகரியில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் வில் பி ஆடட் இன் திஸ் கேட்டகரி. பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இந்த ஸ்கீமில் இதுக்கு ஃபண்டு கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பீப்புள் வில் பி ஆடட் இன் திஸ் இன்சூரன்ஸ் கேட்டகரி. புரியுதா? அதுக்கு பிறகு யூ ஹேவிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் கேட்டகரி. ஸோ லிவ்லிஹுட் இன்கம், அவங்களோட ஜாப் வந்து பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. they are not educated, அவங்க ஆல்ரெடி they are roaming one place to other place. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வேலை என்னவா இருக்கும்? சிம்பிளஸ்ட் ஜாப், ஆடு மேய்க்கிறது, தேன் எடுக்கிறது, இந்த மாதிரியான ஜாப். ஸோ அதை வந்து மானிட்டைஸ் பண்ணி மார்க்கெட்டில் விற்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க, லிவ்லிஹுட் அப்படின்னா. அதுக்கு பிறகு யூ ஹேவிங் ஹவுசிங், அவங்களுக்கு வீடை உருவாக்கி கொடு. ஏன்னா ஆல் ஆர் தி டிஎன்டி இஸ் ஃபுல்லி நாமடிக் ட்ரைப். சரியா? ஒவ்வொரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வீடு வாசல்களை உருவாக்கி கொடுக்குறது. ஸோ இது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமாக. ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்கீம். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா ஆனுவலாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சிங்கிள் அமௌண்ட் நாட் ஸ்பெண்ட். அப்படி தான் நிறைய ஸ்கீம்ஸ் இந்தியாவில் இருக்குது. பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணுவாங்க, அது அப்படியே ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு எந்த வேலையுமே நடக்காது, அப்படியே பட்ஜெட்டில் கஜானாவுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஆனால் கேட்டால் சீடுன்னு ஒரு ஸ்கீமை நம்மவும் படிக்கணும். ஒன்றும் இல்லை, நத்திங் ஹேப்பன்ட். ஒரு சிங்கிள் காசு கூட இவங்களுக்காக இது வரைக்கும் செலவு பண்ணப்படலை. அதான் இங்கே ரிப்போர்ட். சரியா? ஸோ 200 crore, ஸோ ஆனுவலி இல்லை, சாரி 5 இயர்ஸுக்கு, 22லேருந்து 2006 வரைக்கும், ஸோ 2026 வரைக்கும். ஆனால் இது இன்னும் அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பண்ணப்படலை. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்புறம் இதில் மெயினாக இது பண்ணப்படாததுக்கான இன்னொரு ரீசன் இருக்குது. சில ஸ்டேட்ஸில் டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் ஆர் இன் எஸ்சி கேட்டகரி, சில ஸ்டேட்ஸில் தே ஆர் இன் ஷெட்யூல் ட்ரைபல் கேட்டகரி, சில ஸ்டேட்ஸில் தே ஆர் இன் தி ஓபிசி கேட்டகரி. எக்ஸாம்பிள் ராஜஸ்தானில் தே ஆர் ஷெட்யூல் ட்ரைப், யூபியில் தே ஆர் ஓபிசி. அப்புறம் இன்னொரு ஸ்டேட்ஸில் எக்ஸாம்பிள் வாஸ் தேர், டெல்லியில் தே ஆர் லிஸ்டட் இன் தி எஸ்சி கேட்டகரி. தென் ஹவு என்டையர் இந்தியாவுக்கு அப்போ அவங்கள கரெக்டாக ப்ராப்பராக ரேஷனலைசேஷன் பண்ணப்படணும். கரெக்டான ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அது பண்ணாமல் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். The next news related to Aadhaar voter ID linkage. So why there is an important, we will discuss. What are the issues we will discuss. Aadhaar voter ID link with Aadhaar card, voter ID link இப்போ கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். சரியா? அது எதுக்காக பண்ணணும் அப்படின்ற we will discuss. And then அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் they have introduced an electoral rules amendment act. Electoral rules amendment act.
இது வந்து பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை மூவ் பண்ணியிருக்காங்க 2021 ஆக்ட். அண்டர் திஸ் ஆக்ட் 2 செக்ஷன்ஸ். இது புதிய லைக் நியூ கமர்ஸுக்கு கொஞ்சம் புரியாது, பாலிட்டியில் படித்ததுக்கு அப்புறம் தான் யூ வில் கம் டு நோ. தட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். நம்ம எலெக்ஷன்ஸ்லாம் பங்கேற்கிறது, குவாலிஃபிகேஷன், எலெக்ஷனில் ஓட்டு அளிக்கிறதுக்கான உரிமைகளை கொடுக்கக்கூடிய சட்டம் 50 அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 வில் ஸ்டடி இன் பாலிட்டி. ஸோ இந்த 2 ஆக்ட்லேயும் திருத்தங்களை கொண்டு வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு இது மேண்டேட்ரியாக கொண்டு வராங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் we having a Puttaswamy judgment 2017 la. There is a judgment by the Supreme Court, Article 21 of your constitution, that is right to life and privacy, right to life and liberty. So privacy is a part of right to life. நம்ம வாழ்றதுக்கும் சுதந்திரமா வாழ்றதுக்கான உரிமைகள் கொடுக்கப்படணும் அப்படின்றது அந்த ஆர்டிகிள் சொல்லுது. அந்த ஆர்டிகிள்ல there is a privacy, it's a inferred and conferred rightsல இருந்துச்சு. ஸோ now it is a compulsory. ஸோ நம்மளை யாருமே என்ன சொல்ற ஸ்பையிங் வேலை பண்ணக்கூடாது. ஸ்பையிங்னா வேவ் பார்க்கக்கூடாது வித்தவுட் அவர் பெர்மிஷன். ஸோ ஸ்பையிங்னாலே வித்தவுட் அவர் பெர்மிஷன் தான். பட் ப்ரைவசி வில் கெட் அஃபெக்டட். ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாமே கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் அவர் ப்ரைவசி. ஸோ தட்ஸ் த ரீசன் புட்டஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட்டில் ரைட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ யாருமே வந்து ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அண்ட் தென் ஆதார் கார்டு வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆதார் கார்டு மேண்டேட்ரியாக 3 விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்டோட அக்கௌண்ட்ல இருந்து, அது ஸ்டேட் கவர்மெண்டோட அக்கௌண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்டோட அக்கௌண்ட். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட், அதுல இருந்து யாரெல்லாம் சப்சிடிஸ் வாங்குறது, பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் சப்சிடிஸ். எக்ஸாம்பிள், நீங்கள் சிலிண்டரு லைக் கேஸ் எல்பிஜி கேஸஸ் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு 200 ரூபா மானியம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ இட் இஸ் பிலோ 70, கரெக்டா? ஸோ அந்த சப்சிடிஸ், அப்போ அதுக்கு மேண்டேட்ரியாக ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் உங்கள்கிட்ட. அது மாதிரி யூ ஆர் த பெனிஃபிஷியரி அண்டர் தி சர்வீசஸ், எனி சர்வீஸ். இப்போ மன்ரேகாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எம்ஜி நரேகா 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சேலரி கொடுக்குறது ஆதார் கார்டு மேண்டேட்ரியாக கேட்கலாம். பிகாஸ் இட் வாஸ் சார்ஜ் ஃப்ரம் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரியான பர்பஸுக்கு மட்டும் நீங்கள் ஆதார் கார்டை மேண்டேட்ரியாக கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் சிம் கார்டு வாங்க போகிறீங்கன்னா அங்கே ஆதார் கார்டை கம்பல்சரியாக நீங்கள் ஆதார் ஐடி தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? நம்ம நாட்டில் அதுக்கான தடைகள் இருக்கு. தட்ஸ் அபவுட் தி ஜட்ஜ்மெண்ட். இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் சேஞ்சஸ் பண்ணி ஆதார் கார்டை என்ன பண்ணுறாங்க, மேண்டேட்டரி லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, there is a form 6B. நீங்கள் எலெக்ஷன்ஸில் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா there is a form 6B. அதில் நீங்கள் வந்து நீங்கள் தான் அப்படின்ற ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடி காமிக்கணும், எனி ஐடி. அந்த ஐடியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதி கொடுக்கணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்கணும். அது ஏதாவது ஒரு ஐடியை காமிக்கணும், யூ ஆர் த பர்சன் அப்படின்றதுக்கு, ஓட்டர் ஐடி. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதார் வச்சுருக்காங்க, அதில் ஆதார் இஸ் அன் ஐடி. ஆனால் இப்போ ஆதாரை மேண்டேட்ரி. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஐடி இருந்து ஆதார் கார்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆதார் வில் பி டேக்கன் த ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன். அப்போ ஆதார் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஆதார் இருக்கிறவங்க ஆதார் கொடுத்தாகணும். புரியுதா? அப்படின்ற ரூல்ஸ் கொண்டு வந்துடுற. ஸோ இட் இஸ் அகேன்ஸ்ட் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது சொல்லப்படுது. பட் we need to wait and see what will happen. ஸோ எனிவே, இப்போ இது நியூஸில் வந்ததுக்கான ரீசன் நான் சொன்ன ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு மேண்டேட்ரியாக கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து நம்மளோட தனி மனிதனோட சுதந்திரத்தை பாதிக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஸ், இட் வில் அஃபெக்ட். நம்ம யாருக்கு ஓட் பண்ண போகிறோம் அப்படின்றத கூட கணிக்க முடியும். புரியுதா? ஸோ லைக் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம குறையாவே சொல்ல முடியாது. இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு வந்து கிட்டத்தட்ட 99.7, எனக்கு தெரிஞ்சு 97% மேலே பீப்புள் தே ஹேவிங் ஆதார் கார்டு. அதில் எரர்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு வந்து ப்ராப்பராக இஷ்யூ பண்ணதே கிடையாது. நம்ம நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட வி கேன் சேஞ்ச், அட்ரஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வி கேன் சேஞ்ச். ஆனால் ரேஷன் கார்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இட் வில் டேக்
டைம். ஓட்டர் ஐடியில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இட் வில் டேக் டைம். ஆனால் ஆதார் கார்டு இஸ் வெரி ஈஸி. ஸோ அதனால் எரர் வந்து ரொம்ப கம்மி. எரர்னா அட்ரஸ், நேம், இது டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ இட்ஸ் லைக் ப்ரூஃப், அத்தன்டிகேட்டட் டாக்குமெண்ட். அதே மாதிரி செகண்ட், இது ஒரு ரீசன், இது ஆட் பண்ணுறதுக்கான ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நிறைய டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி பீப்புள் இருக்காங்க. சும்மா இறந்து போனவங்க நேம் எல்லாம் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, கள்ள ஓட்டு போடுறாங்க. ஸோ அதை தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். டூப்ளிகேட் ஓட்டிங் பண்ணுறதை தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் அ மெயின் பெனிஃபிட். அதுக்கு பிறகு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன். பயோமெட்ரிக்கில் ஃபெயிலியர் இருக்குது, நீங்கள் தான் அப்படின்றத பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன், தம் இம்ப்ரெஷன்ஸ், ஐரிஸ் ஸ்கேன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐடி கார்டு அதுதான், வேறு எந்த ஐடி கார்டும் அப்படி கிடையாது உங்களுக்கு. அப்புறம் டூப்ளிகேட்ஸ் கார்டை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன். இஷ்யூஸ் வந்து உங்களோட கண்காணிப்பு, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஆதார் கார்டு நம்பர் இருந்தாலே, ஈவன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லேருந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வரைக்கும் உங்கள் டீட்டெயில்ஸை ஆதார் கார்டு மூலமாக இன்றைக்கி எடுக்கிறாங்க. அது நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா எவ்ரி திங் இஸ் லிங்க்டு வித் ஆதார் கார்டு. நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க, பேன் கார்டு லிங்க் பண்ணுறீங்க, இப்போது ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியாச்சு, ஸ்மார்ட் கார்டு தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கார்டு கூட லிங்க் ஆயிடுச்சு, ஆதார் கார்டு லிங்க். அது மாதிரி யூ ஹேவிங் ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எப்போ ஓட்டு பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எத்தனை வாட்டி ஓட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் இட்ஸ் இன் மேனுவல் ப்ராசஸ். நான் வந்து 2019 ஓட் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் ஹேவ் டு டேக் ஆல் த பேப்பர்ஸ் அண்ட் தே ஹேவ் டு சர்க்குலேட் எவ்ரி திங். ஆனால் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியாச்சு அப்படின்னா எவ்ரி திங் வில் பி தேர். ஒரு தட்டு தான் எத்தனை வாட்டி நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியும். அது மாதிரி இப்போ கட்சிக்காரங்கள்ட்ட இருந்துச்சு, என்னோட ஃபேஸ்புக் கூட லிங்காக, ஃபோன் நம்பர் லிங்காக இருக்கும், ஃபோன் நம்பர் வந்து ஆதார் கார்டு கூட லிங்காக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆதார் கார்டை வச்சு நம்மளோட ஃபேஸ்புக் பிஹேவியர், நம்ம லைக்ஸ் எல்லாம் போடுறோம்ல கட்சிகள் சார்ந்த போஸ்ட்டுக்கெல்லாம், அப்போ அவங்க கண்டுபிடிப்பாங்க இவன் எந்த கட்சிக்கு வாக்களிப்பான் அப்படின்ற. இட்ஸ் ஈஸி டு ஸ்பை. அதை வச்சு பிஹேவியரில் கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ். அமேசான் அதான் பண்ணிகிட்டு இருக்கு, கம்பெனிஸ் எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட டேட்டாஸை எடுத்து வச்சு அவங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. தே ஆர் டூயிங் அஸ் அ பிஸ்னஸ். ஆனால் இனி எலெக்ஷன் கமிஷன் பண்ண மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் டூ இட். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பேஜில் எல்லாமே நம்ம யாருக்கு எதிராக இருக்கோமோ அவங்களோட போஸ்ட் அதிகமாக வரும். அப்போ அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் தம் டு சேஞ்ச். நம்ம கையை பிடிச்சி ஓட்டிங் எல்லாம் பண்ண வைக்க முடியாது. ஆனால் தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். அப்புறம் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வி ஹேவிங் லாட் ஆஃப் லேக்குனாஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக்குனாஸ் இருக்குது பயோமெட்ரிக் கேட்டகரியில். ஸோ அன்கிளியர் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேஜ். ஆர்டிகல் 21 வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் பார்லிமெண்ட் இன்னும் கொடுக்கல. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்புறம் பயோமெட்ரிக் எரர்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல கைரேகைகள் எல்லாம் பதிவாகாமல், ரேஷன்ஸ் எல்லாம் வாங்காமல், லைக் பசியில் இறந்து போன ஸ்டோரிஸ் எல்லாம் ஜார்க்கண்டில் கேட்டோம். அப்படிப்பட்ட இடத்துல எல்லாத்தையும் கொண்டு போய் லிங்க் பண்ணி வைக்கிறது இட் வில் அஃபெக்ட். ஸோ அது ஒரு பெரிய பயோமெட்ரிக் எரர்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான இஷ்யூஸ்னால ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது இட்ஸ் அ குட் திங். ஆனால் எரர்ஸ் நிறைய இருக்குது. நிறைய கார்டு வந்து ஃபேக்காகவும் இருக்குது ஆதார் கார்டில். கிட்டத்தட்ட 3 to 4% ஐ ஹோப் ஸோ இட்ஸ் அ ஃபேக் கார்டு. 30 lakh அப்படின்னு சொல்லப்படுது. 30 லட்சம் கார்டு வந்து ஆதார் கார்டே ஃபேக் இருக்கும். கண்டுபிடிச்சி இப்போ வீட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இட் வில் டேக் டைம். அதில் நீங்கள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் சி வாட் ஆர் த திங் தே வில் டூ. ஸோ தட்ஸ் அ இஷ்யூ. த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஸோ வயலண்ட் கிரைம்ஸ் இன் இந்தியா தட் இஸ் இன்க்ரீசிங். வயலண்ட் கிரைம்ஸ் அப்படின்னா கொடூரமான தப்புகள், மர்டர், ரேப், இந்த மாதிரியான தப்புகள் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கோம். அதுக்கான ரிப்போர்ட் சொல்லுது, என்சிஆர்பியோட ரிப்போர்ட். த என்சிஆர்பி ரிப்போர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். என்சிஆர்பி அப்படின்றது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. ஃபர்ஸ்ட் we will see about NCRB, National Crime Records Bureau. So it was created under the Ministry of Home Affairs in the year 1986 under the recommendation of National Police Commission. ஸோ இது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் டேட்டாஸ், கிரைம் ரிலேட்டட் டேட்டாஸ், இப்போ நிறைய போலீஸ் அரெஸ்ட் இருக்குது, நிறைய ரேப் விக்டம்ஸ், அது மாதிரி நிறைய இஷ்யூஸ், கிரைம்ஸ், லாட் ஆஃப் கிரைம்ஸ், மர்டர், இந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ் இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்குது டெய்லி.
அப்போ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா we need டேட்டாஸ், ப்ராப்பர் டேட்டாஸ் நமக்கு தேவை, புள்ளி விவரங்கள் தேவை. அதுக்காக அதை கலெக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இஸ் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. இவங்க இதை கலெக்ட் பண்ணுவாங்க, they will collect and collate அப்படின்னா they will do analysis. எதுக்கு இது பண்ணணும் அப்படின்றது we will discuss. டேட்டாஸை கலெக்ட் பண்ண எத்தனை மர்டர் வந்து 2021 நடந்திருக்கு, எத்தனை மர்டர் 2022 நடந்திருக்கு, எத்தனை மர்டர் 2018 நடந்திருக்கு அப்படின்ற டேட்டாஸ் எடுக்கிறாங்க, எத்தனை உமன் அகெயின்ஸ்ட் கிரைம்ஸ் எத்தனை நடந்திருக்கு, சைல்டுக்கு எதிரான கிரைம்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற டேட்டாஸ் எடுக்கணும். எதுக்கு அப்படின்றது we will discuss. ஸோ கொலேட் பண்ணுறாங்க அண்ட் தென் they will give the information to the public. பப்ளிக்னா பாலிசி மேக்கிங் பீப்புள். எதுக்கு அப்படின்றது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன், dowry related, that is huge crime, that is 31% உமன்ஸுக்கு எதிராக ஃபைல் பண்ணக்கூடிய கேஸ் ஹஸ்பண்ட்னால வரக்கூடிய ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸ் வந்து 2021 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. தட் இஸ் it's very high, 4,28,278. இல்ல 31% கிரைம்ஸ் வந்து ஹஸ்பண்டால வந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்பட்ட டவுரி ரிலேட்டட் இஷ்யூஸ். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படணும். அதுக்காக பாலிசி மேக்கிங்காக we need டேட்டாஸ். அப்புறம் ரேப், அது மாதிரி யூ பீப்புள் ஹேவிங் எக்ஸாம்பிள் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சட்டங்கள், தண்டனைகள், ரேப், எஸ்சி எஸ்டிஸுக்கு எதிரான வன்கொடுமைகள், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெர்மிஷன்லாம் தேவையில்லை. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்தாலே உடனே அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ். அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கான் இந்த வருஷத்தில். கோவிடுக்கு பிறகு ட்ராப் ஆனது, திருப்பி எல்லா கிரைம்ஸுமே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் காக்னிசபிள் அஃபென்ஸ், தட் இஸ் வித்தவுட் வாரண்ட் யூ கேன் பி அரெஸ்டட், அந்த மாதிரியான கிரைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் கிரைம்ஸ் இன் ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 கேஸில் அசாம் வந்து 76.6 கேசஸ், 1 lakh கேசஸ் இன் அசாம். அது மாதிரி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், குஜராத் எல்லாம் கேஸ்கள் பதிவாகிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. And then you having crime against women, I have told already, 15.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கான் கோவிடுக்கு பிறகு. ஏன்னா டொமஸ்டிக் வயலன்சஸ் கிட்டத்தட்ட 4,28,278 கேசஸ். அதில் ஹஸ்பண்ட் ரிலேட்டடாக வந்தான கேஸ் வந்து 31%. அப்புறம் செடிஷன்னா அவதூறுகளை பரப்புறது, கலவரங்களை உருவாக்குறதுக்கான பேச்சுக்களை பரப்புறது. அதன் மூலமாக இந்தியா ஃபுல்லாக பதிவு பண்ணப்பட்ட கேசஸ் 76. இந்த டேட்டாஸ் எதுக்கு அப்படின்னா யூ நீட் டு ஹாவ் அன் ஐடியா ஹவு த இந்தியாவோட கேட்டகரி இருக்கு அப்படின்றது. அப்புறம் எதுக்கு அப்படின்றது பாலிசி மேக்கிங் தேவை, சட்டங்களை ஏற்றுறது, இதை தடுக்கிறதுக்காக. புரியுதா? ஸோ 76 கேசஸ் வேர் ரெஜிஸ்டர்ட். அதில் ஆந்திர பிரதேஷ் மட்டும் 29 கேசஸ். அப்புறம் சைபர் கிரைம் அப்படின்னா இன்னைக்கு சைபர் கிரைம் இஷ்யூ இஸ் வெரி ஹை. அதில் தெலுங்கானா மட்டுமே 10,303. இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. பட் யூ ஹாவ் டு நோ சம் ஸ்டேட்டஸ். இந்தியாவில் ஃபார்மர் சூசைட், த ஃபைனல் ஒன், ஃபார்மர் சூசைட் 5,003. ஷோ த கிராஃப். 5,318 ஃபார்மர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்களா 2021. அதே இது விவசாயிகள் வேலைக்கு போகிறவங்க, தட் இஸ் பெசன்ஸ், 5,563 பேர். ஒரு வருஷத்துக்கு 10,000க்கு அதிகமான மக்கள் இறந்து போறாங்க விவசாயிகள் மட்டும் சூசைட்னால. அதுக்கு காரணம் வறட்சி, கவர்மெண்ட் சப்சிடிஸ் ப்ராப்பரா போகாதது, வாழ்விழந்து போற விவசாயிகள். சரியா? மகாராஷ்டிரா இஸ் வெரி ஹை, கர்நாடகா, தமிழ்நாடு 599. இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் அதிகம் தான். 599 பேர் இறந்து போயிருக்காங்க சூசைட்ஸ். ஸோ இது டேட்டாஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இந்த 599 கண்ட்ரோல் பண்ணதுக்கு சட்டங்களை உருவாக்கணும். இல்லைன்னா விவசாயிகளுக்கான மானியங்கள் ஒதுக்குறது, ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறது, கிரெடிட் கொடுக்குற, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு தான் இந்த டேட்டாஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா இந்தியாவோட ஸ்டேட்டஸ் வைல் ஆஸ்கிங் எஸ்ஏ ஆன் யூபிஎஸ்சி யூ பீப்புள் ஹேவ் டு நோட் என்சிஆர்பியோட டேட்டா உமன்ஸுக்கு எதிரான கிரைம்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ உமன் எம்பவர்மெண்ட் எங்கே நடக்குது அப்படின்ற கொஸ்டின் பண்ணலாம் நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல. ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு நோட் திஸ் டேட்டாஸ், தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர்த் நியூஸ் ரிலேட்டட் டு பாகிஸ்தானோட ஃபிளிப் ஃப்ளாப் ட்ரேட். ஆக்சுவலாக 2018 நினைக்கிறேன், 2019க்கு பிறகு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக் நடந்துச்சு. அதுக்கு பிறகு வி நெவர் ஹேட் அ
லைக் ப்ராப்பர் ட்ரேடு கிடையாது. காஷ்மீர் இஷ்யூல இருந்தே உங்களுக்கு ட்ரேட் வந்து நார்மலாக கிடையாது. இப்போ பாகிஸ்தானில் பயங்கரமான ஃப்ளட்டு, அப்புறம் பாகிஸ்தானில் அதிகமாக லைக் கடனில் மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கா மாடல்லே சைனா எங்கெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் சைனா, பட் சைனாஸோட பாலிசிஸ் லைக் டெட் ட்ராப். கடன் அதிகமாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கெட்ட முடியாமல் அவன் தத்தளிக்கும் போது தே வில் டேக் எவ்ரி திங். ஸோ அதனால தான் இப்போ பாகிஸ்தான்லேயும் அவங்க பயங்கரமான கிரைசிஸில் இருக்காங்க. இப்போ இந்தியா கிட்ட அவங்க வந்து நாக் பண்ணுறாங்க. தேர் ஆஸ்கிங் காட்டன், ஆர்ன், அப்புறம் சுகர். அங்கே அது பற்றாக்குறையாக இருக்குது. ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 3 வருட காலமாக நம்ம கூட ட்ரேடே கிடையாது, நார்மலான ட்ரேடு கிடையாது. லைக் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸும் நமக்கு கொடுக்கல, நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அவங்களுக்கு எந்த ஃபேவரும் நம்ம சைட்லேருந்து கொடு, ஆனால் இப்போது அவங்களுக்கு தேவை இருக்குது. ஸோ தே ஆர் கம்மிங். ஆனால் அது நம்ம எப்படி நீ ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது we need to wait and see. சரியா? அதுக்கான ரீசன் அங்கே பயங்கரமான ஃப்ளட்டு, அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை, ப்ளஸ் டெக்ஸ்டைல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டுருச்சு. சைனாவோட சீப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கே வந்துருச்சா மார்க்கெட்டில், ஏன்னா இவங்க இண்டஸ்ட்ரி படுத்ததுனால. சேம் லைக் பிரிட்டிஷ் பாலிசி. ஸோ எனிவே தட்ஸ் ஆல். அது லிட்டில் பிட் தெரிஞ்சால் போதும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை நியூஸ். தென் த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு UN clause. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். We will discuss. United Nations Convention of Laws of Sea. That is a convention. So I will explain about the convention first, and then we will discuss about the treaty. So இப்போ இந்தியாவோட லேண்ட் பார்ட்னு வச்சுக்கோங்க. We having 7,500 kilometers approximation coastal area இருக்கு, கடல் பகுதிகள் இருக்கு. அதில் you having internal waters area like this area, you having waters. இதுக்கு பிறகு you having a land. இந்த லேண்டுக்கு வெளியில் 12 கிலோமீட்டர் ஹெட்லேண்ட்ல இருந்து 12 nautical miles, கிலோமீட்டரில் 12 nautical miles அப்படின்னா 25 kilometers, approximation 25 kilometers. That land, that part is called as territorial watersனு பேர். இது internal waters அப்படின்னா லேண்டுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய தண்ணிகள். கடலை வந்து நிர்வகிக்கிறது யார்? இந்த பகுதியில் கடலை நிர்வகிக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுக்கிறது அப்படின்றதுக்காக டிமார்கேஷன் பண்ணியிருக்காங்க. 12 nautical miles you having territorial waters. அதுக்கு அடுத்து 24 nautical miles including this area, 12 plus this 12, 24 nautical miles it will be called as contiguous zone. அதுக்கு பிறகு இங்க இருந்து 200 nautical miles, 200 nautical miles இல்லைனா 370 kilometers from the lands or 370 kilometers. This area is called as exclusive economic zone. இது எதுக்கு இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம லேண்டுக்குள்ளாடி ஒரு கண்ட்ரியோட ட்ரக்கோ இல்லைன்னா விமானமோ வர்றதுக்கு we need to give permission. Same like that, நம்மளோட கடல் தொடர்புடைய பகுதிகளில் இன்னொரு கண்ட்ரியோட கப்பல்கள் வரணும்னா we need to give permission. வெளிநாட்டு கப்பல்கள் இதுவரைக்கும் ஈஸியாக வர முடியும், இதுக்குள்ள வரணும்னா நம்ம பெர்மிஷன் கொடுத்தா தான் வர முடியும். 12 nautical miles-க்குள்ளாடி இட்ஸ் இன்டர்நேஷனல் லா. அப்போ we can put taxes. அங்கே சரக்குகள் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் போடுறதுக்கான உரிமைகள், கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமைகள். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு உரிமை கிடையாது. பட் இதில் ஏதாச்சும் நியூக்ளியர் வேஸ்ட்டை கொண்டு கொட்டுறாங்க, இல்லைன்னா வேற நாட்டில் உள்ள கழிவை கொண்டு நம்ம இந்த ஏரியாவில் கொட்டுறாங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 24 nautical miles. அப்போ இதை சுகாதாரமாக வச்சிருக்கிறதுக்கான உரிமை இருக்குது. சப்போஸ் நமக்கும் சைனாவுக்கும் வார் நடக்குதுன்னு வச்சுக்கோ, இது நடக்கக்கூடாது, நடந்துருச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் இன்னொரு நாட்டோட கப்பல்கள் வர்றதை நம்ம தடுக்க முடியும் வார் நடக்கும்போது. மற்றபடி நேரங்களில் தடுக்க முடியாது. they will come, but sanitary purpose you can manage it. இந்த 200 nautical miles இதுக்குள்ளாடி எந்த கப்பல்கள் வேணா வந்துட்டு போவாங்க, we can't question it. அவங்க என்ன பண்ணாலும் கொஸ்டின் பண்ண முடியும். ஆனால் அங்கே அடியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அப்படின்னா இந்த பகுதி வரைக்கும், அது மாதிரி இங்கே வரும், நாலா பக்கமும் வரும். அதே மாதிரி இதில் அடியில் இருக்கக்கூடிய இயற்கை மீன் வளம், பாலிமெட்டாலிக் நோடில்ஸ், அப்புறம் மினரல்ஸ், கேஸ், கடலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு தான் சொந்தம். இதை இன்னொரு நாட்டுக்காரன் வந்துட்டு இங்கே வந்து ட்ரில் போட்டு எடுக்க முடியாது. You will not allow, the international law not allow. இப்போ புரிஞ்சுதா? UN clause அப்படின்னா யுனைடெட் நேஷனோட கன்வென்ஷனல் லாஸ். எல்லா நாடுகளுக்கும் இந்த ப்ரொசீஜர் இருக்கு. சப்போஸ் இங்கே ஒரு நாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே there is a ஸ்ரீலங்கா,
அப்போ இங்கே 200 நாட்டிகல்ஸ் வருமானு கேட்டுறாதீங்கன்ற. ஸோ இந்த ரெண்டு நாட்டுக்கும் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது 6 வந்து இவங்க பிரிச்சுப்பாங்க, 6 வந்து இவங்களுக்கு. இதில் தான் நமக்கு இஷ்யூ வர்றது. இப்போ 6 தாண்டி நம்ம போகும்போது தான் ஸ்ரீலங்காவோட கடல் எல்லைக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் தாக்கப்படுறது. அது மாதிரி அவங்க இங்கே வரும்போது we will attack. ஸோ இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங். தட் இஸ் அபவுட் தி யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லாஸ் ஆஃப் சி. புரியுதா? இனி இம்பார்ட்டன்ட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன். இதுக்கு பிறகு உள்ள கடல் பரப்பு இப்போ இந்தியன் ஓஷனில் வி ஹேவிங் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் கீழே இந்த பக்கம் இருக்குது. இது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா கண்ட்ரிக்குமே இதே மாதிரி வரும். அப்போ அவங்க அந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் ஹை சீஸ்ன்னு பேர். ஹை சி. ஸோ இந்த ஹை சீஸை யார் மேனேஜ் பண்ணுவா? இந்த ஹை சீஸில் கீழே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் யாருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரம் இப்போ யாருக்கும் இல்லை. there is one body called as International Seabed Authority. International Seabed Authority, there is only one authority. அவங்க என்ன பண்ணலாம்னா நம்ம போயிட்டு பர்மிஷன் கேட்கலாம். அவங்க எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக அதில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறதுக்கு they can give permission. இல்லைன்னா நம்ம ட்ரில் பண்ணலாம் முடியாது. ஸோ they have to give permission. இப்போ அதுக்கு தான் வந்து இந்த பாடியை தவிர யுனைடெட் நேஷன் தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மீட்டிங் நடத்தியிருக்காங்க. பட் ஃபெயில்டு. ஏன்னா இங்கே நிறைய உயிரினங்கள் இருக்கும். இப்போ எல்லாருமா வந்து இதை கொள்ளடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா இப்போ சைனா வில் கம், யூஎஸ் வில் கம், everywhere, not here, everywhere they can come and they can do explorations. அப்போ எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் அஃபெக்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே எராடிகேட் ஆகும் மொத்தமாக. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன் ஒன்று மூவ் பண்ணியிருக்காங்க. அது பாஸ் பண்ணப்படலை, நாட் அப்ரூவ்ட். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ், ரஷ்யா சைனா கோஆப்ரேஷன் இன் தி ஆர்டிக். ஸோ முதல்ல ஆர்டிக் கவுன்சில் பார்ப்போம். ஆர்டிக் இஸ் அ பிளேஸ், யூ பீப்புள் நோ தட் இட்ஸ் அ நார்த் போல் ஏரியா. பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து ஒரு 8 கண்ட்ரி இருக்கு. ரஷ்யா, யூஎஸ்ஏ, நார்வே, டென்மார்க். 8 ஆர்டிக் கண்ட்ரிஸ் ஆர் தேர். ஸோ யூஎஸ்ஏ, கனடா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வரும். 8 கண்ட்ரிஸ் இங்கே வரும். ஷோ த மேப் displayed. Okay, you can see on the map. ஸோ ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய 8 கண்ட்ரிஸ். இந்த ஆர்டிக் கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக் கவுன்சில் வந்து இந்த 8 கண்ட்ரிஸ் அதில் இருப்பாங்க மெம்பர்ஷிப். இந்த ஏரியாவை மேனேஜ் பண்ணுறது, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை எடுக்கிறது, இந்த ஏரியாவை லைக் என்வாயர்மெண்டல் டேமேஜ் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சில் இருந்து பாதுகாக்கிறது எல்லாமே இவங்களோட பொறுப்பு. சரியா? மற்ற கண்ட்ரிஸுக்கு ரிசர்ச் அலோவ் பண்ணணும்னா இவங்க பர்மிஷன் கொடுக்கணும். there is a treaty called as Svalbard Treaty. அதில் இந்தியா சைன் பண்ணியிருக்கு 1920 இந்த ட்ரீட்டி. the place is called as Norway. Svalbard Treaty 1920ல we signed it. இப்போ இந்தியா வந்து ஆர்டிக்ல ரிசர்ச் ஸ்டேஷன் வச்சிருக்கும். ஹிமாதரி, இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஹிமாதரி அப்படின்னு பேர். அண்டார்டிகால இருக்கு. and then we having an இந்தியன் ஆர்க் அப்படின்ற ஒரு சென்சார், மல்டி சென்சார். இந்த இடத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக, ரிசர்ச் பண்றதுக்காக, மானிட்டரிங் பண்றதுக்காக we having a sensor in Arctic area. இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிகளும் அங்கே பண்றாங்க. நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா the third pole, ஃபர்ஸ்ட் போல் வந்து ஆர்டிக், செகண்ட் போல் வந்து அண்டார்டிக், தேர்ட் ஐஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஹிமாலயா. அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக we are doing research in this period. அப்போ ஹிமாலயன் ஐஸ் வந்து உருகக்கூடாது, அதுக்கு என்னென்ன கன்சர்வேஷன் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத we are doing research here. புரியுதா? அப்புறம் இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன், ரஷ்யா வந்து உங்களுக்கு அந்த மேப்பில் பார்த்து தெரியும். யூ கேன் see அந்த மேப். ரஷ்யாவோட கவரிங் வந்து ரொம்ப அதிகம். ரஷ்யா கவர் பண்ணக்கூடிய ஏரியா. அவங்க என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், மிலிட்ரி வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு போய் நிறைய ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ஏரியாவில். ஆர்டிக்கில் நிறைய ஸ்டேஷன் பண்ணுறாங்க. கோடவுன்ஸ் வச்சு அங்கேயே ஸ்டாக் வைக்கிறாங்க. அது வந்து யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸுக்கு அச்சுறுத்தலை உருவாக்குது. அப்புறம் சைனாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரானது. கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரானது இல்லை, கிளைமேட் சேஞ்சை உருவாக்கும். விச் மீன்ஸ் ஐசஸை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா ஐஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய கேஸஸ் வில் பி ரிலீஸ்ட்.
in the atmosphere, so it will damage. Carbon dioxide, shale gases, methane gases வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்டை உருவாக்கும். அது வந்து அவங்க வாழ்வாங்க, நம்ம மாதிரியா இருக்கக்கூடிய லைக் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வில் கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த நியூஸை வந்து ரிப்போர்ட்டில் வந்துருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கரண்ட் அஃபேர்ஸ். இந்த இந்தியன் ஆர்க் அப்படின்றது இட் வாஸ் இன் காங்ஸ் ஃபொஜடான், காங்ஸ் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. சரியா? ஸோ இது இவ்வளோ தெரிஞ்சா போதும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. ஸோ தட்ஸ் ஆல். நவ் வி வில் see the MCQ. ஸோ those who know, you people can answer. லைக் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ those who attended, you can answer in live. Others, you can watch it. So first question, with reference to the Indian polity, which of the following statements is not correct? So statement number 1, the option statement illa, the governor can call for the trust vote if there are cases of disqualification of rebel MLAs. Second option, that is governor does not have to wait for the speaker's decision in such cases. Third one, the rebel MLAs have the right to skip the floor test voting process in the house. Fourth option, none of the above. So please answer it. So your marks will be added. Those who know, you people can answer. YouTube live la comment section la you can do it, live chat. Number 2. So with reference to the Teesta River, consider the following statement. Statement number 1, Teesta River is a 414-kilometer long river that rises in the Pahunuri mountain of the eastern Himalayas. Statement number 2, it flows through the Indian states of Sikkim, West Bengal, through Bangladesh and enters the Bay of Bengal. So which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Okay, next question. Question number 3. Which one of the following crop nutrients are covered under the One Nation, One Fertilizer initiative? First one, urea. Second one, diammonium phosphate, DAP. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither.
Next question. Consider the statements about Smart Indian Hackathon. Statement number 1, the goal of Smart Indian Hackathon is to instill self-employment capability in the students. Statement number 2, Smart Indian Hackathon is an initiative by the Ministry of Science and Technology. Which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Okay, next question. Which of the following statements these are correct? Statement number 1, beneficiary's name and the persons on whose behalf the transaction is made are the same in a Benami transaction. Statement number 2, Benami Act enables the state government to confiscate Benami property. Select the correct answer using the code given below. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Okay. Answer it fast. Okay, now we will see the answers. Answers of previous dana. Last answer dana paakano. So in the current affairs ஓடது இன்னைக்கு நான் கொடுத்த क्वेश्चनோட answers will be displayed tomorrow. Next current affairs classல வரும். நாளைக்கு உங்களுக்கு leave, so you have like online current affairs class on Thursday. So Thursday இதோட answers வரும். இப்போ நான் டிக்டேட் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து ஃப்ரைடே இதுக்கு முன்னாடி கேட்டது கரெக்ட் தானே? ஓகே. So first one, the answer is B. Second one, answer is C. Third one, answer is D. Fourth one, answer is C. Fifth one, answer is D. So that's all. Repeat pananma. Okay. Mains answer writing question coming. Display. So this is the descriptive type. You people have to write and send. So what impunity does the Armed Forces Special Power Act 1958 give the armed forces, and how have earlier attempt at repeal played out? So இது மார்னிங்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நடத்திருக்கேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Those who not seen, you can go and watch it and answer the question and send the answers. So that's all about today's current affairs. Thanks a lot for joining with us.